ஆதி உபதேசங்கள், அற்புதங்கள், ஆலோசனைகள், ஆழமான சத்தியங்கள் மற்றும் சுகம், விடுதலை, நம்பிக்கையின் வார்த்தைகள், அதோடு புதிய துவக்கம் உங்கள் வாழ்வில். நம்பிக்கை நேரம். ஸ்தோத்திரம். அவரை தேடுவதற்கு நாம் ஆசையாய் தொடரும்படி கர்த்தர் விரும்புகிறார். கம்பல்ஷன்ல இல்ல, விரக்தியில இல்ல, கட்டாயத்துல இல்ல. ஏதோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டோம், சபைக்கு போனோம். உங்களுடைய ஃபீலிங், உங்களுடைய மனசு, உங்களுடைய சிந்தனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவ சமூகத்துக்கு போறதுக்கு முன்பதாக நீங்கள் ஸ்தோத்திரம் ஜெபத்திற்கும், வசனத்திற்கும், ஊழியத்திற்கும், சபைக்கும் உங்க சரீரம் கொடுக்கிற அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதன்படிதான் ஆவியானவர் நமக்குள்ளே கிரைகளை நடப்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடையது. நேற்று தினத்துல நான் தியானிச்சுட்டு இருந்தேன். 6 நாட்களை கர்த்தர் தந்திருக்கிறாரு. ஒரு நாளை கூட முழுமையாய் ஜனங்கள் தேவனுக்கு கொடுப்பதற்கு தயங்குறாங்க. 6 நாள் 1 மணி நேரத்தை உங்க மூச்சை உங்களால எனக்குன்னு வச்சுக்க முடியுமா? ஒரு மணி நேரம் அல்லது ஒரு நாள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு வரலாம் ஆண்டவரே, நாளைக்கு வரட்டா அப்படின்னு என்ன செய்ய முடியாது. ஆண்டவரை பார்த்து சொல்லவே முடியாது. என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ள நம்முடைய மூச்சு நின்றது. ஆனா கர்த்தர் கொடுக்கிறான் 6 days, 6 நாட்கள் உன்னுடையது, 1 நாட்கள் கர்த்தருடையது. அல்லேலூயா சொல்லுங்க. இது நம்முடைய மனதின் ஆழத்துல இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடையவர்கள் என்று நாம் இந்த உலகத்துக்கு நாம் அறிவிக்கிறோம். இந்த உலகத்துக்கு what is going to be our witness? தேவனுக்காக இந்த பூமியில நாம் செய்கிறதான விட்னஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ட்ராக்ஸ் கொடுக்கிறோம், சுவிசேஷம் சொல்றோம், மற்ற சபையை கட்டுறோம், ஊழியம் செய்கிறோம். இது எல்லாவற்றிலும் 6 நாள் என்னுடையது, இந்த ஒரு நாள் கர்த்தருடையது என்று அறிக்கை பண்ணும்படிதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால சண்டே ஃபுல் டே ஆண்டவருடையது. பக்கத்துல சொல்லுங்க, சண்டே கர்த்தருடையது. இதை வாரம் சொல்லணும் போல தோணுது எனக்கு. ஆமா, மதியம் வரும்போதே மதியம் குக்கர்ல கறியை போட்டு வேக வச்சுட்டு வந்தாச்சு. 3 விசில் போன உடனே பிளான், ஸ்தோத்திரம், திட்டம். மதியம் என்ன திட்டம், சாயங்காலம் என்ன திட்டம் சொல்றாங்க. அந்த ஒரு நாள் தான் பாஸ்டர் பொய் சொல்லாதீங்க. நிறைய பேர் பொய் சொல்றீங்க. சாயங்காலம் ஊழியத்துக்கு அந்த ஒரு நாள் பொய் சொல்லாதீங்க. அந்த ஒரு நாள் தானே பாஸ்டர் எங்களுக்கு பொய் சொல்லாதீங்க. 6 நாள் உங்களுடையது. ஒரு நாள் யாருடையது? கர்த்தருடைய. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாவே நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த 1 day ஃபுல்லா ஆண்டவருக்குன்னு சொல்லி டெடிகேட் பண்ணுங்க. நீங்கள் எதிர்பார்த்திராத உயர்வை கர்த்தர் அந்த 6 நாட்களிலே உங்க வாழ்க்கைக்கு, உங்க சந்ததிக்கும் தருவார். அல்லேலூயா. டெடிகேட் பண்ணுங்க. சண்டே பிலாங்ஸ் டு காட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, ஏதோ ஒரு வைரஸ், ஒரு சின்ன வைரஸ் உள்ள வந்துருச்சுன்னா அது நம்மளை என்ன பாடுபடுத்துது. 6 நாள், 10 நாள், 15 நாள் படுக்கையில போட்டு வேலைக்கு போக முடியாம எவ்வளோ பிரச்சனை. கடந்த வருஷத்துல எத்தனை நாள் ஒரு வைரஸும் நம்மளுடைய சரீரத்தில் நுழையாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து, ஒரு லீவ் போடாம நீங்க வேலைக்கு போயிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின தயவு, கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நம்ம கர்த்தரை தேடுகிறதுல எவ்வளவு உண்மையா இருக்கிறோமோ அவ்வளவு உண்மையாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கனப்படுத்துகிறார், உயர்த்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ராஜா முன்னாடி நின்னீங்கன்னா
இயேசு ராஜா முன்ன நின்னீங்கன்னா, இயேசு ராஜானுடைய வேலையை செஞ்சீங்கன்னா, இயேசு ராஜானுடைய பணியாட்களாய், வேலையாட்களாய், ஊழியக்காரர்களாய் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கு முன்பாக நீங்க ஒரு கால நிற்காதபடி கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். கரங்களை தட்டி கொஞ்சம் ஆமேன் சொல்லுங்க. யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 31:5. போதும், நான் மாயையிலே நடந்தேனோ என்று ஒரு பக்தன் கூவுகிறான், சத்தமிட்டு கதறுகிறான். நான் மாயையிலே நடந்தேனோ. இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்பிரிச்சுவல் டிசப்ஷன், ஆவிக்குரிய ஏமாற்றங்கள். அநேகருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறேன் என்று அவர்கள் எண்ணியும் ஏமாற்றத்தையே அவர்கள் பின்தொடர்கிறார்கள். Sometimes devil is very cunning to put us in the way of spirituality towards vanity. வெறுமையை நோக்கி நாம் பயணிப்பதற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பிசாசு பயன்படுத்துகிறான். அவனுடைய நோக்கமே தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது என்பதே. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் பரிசுத்தவான், ஆனா பரிசுத்தவான் அல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஊழியம் செய்கிறது இல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், ஆனா ஆரோக்கியம் இல்லவே இல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ஆண்டவருக்கு உண்மையாய் கொடுக்கிறேன், ஆனால் உண்மையாய் கொடுப்பது இல்ல. Our thoughts are ruling our spiritual life. ரொம்ப முக்கியம். What is ruling your life? உங்களுடைய வாழ்க்கையை, தேவனோடு நடக்கிற அந்த வாழ்க்கையை உங்களுடைய சிந்தை நடத்துகிறதா, அல்லது கர்த்தருடைய ஆவியானவருடைய ரியாலிட்டி, உண்மையான அனுபவம் உங்களை நடத்துகிறதா? கடந்த வாரத்தில் ஒரு ஊழியக்காரருடைய சாட்சியை நான் கேட்டுட்டு இருந்தேன். ஐடி கம்பெனியில உயர்ந்த பதவியில் அவர் இருந்த பொழுது, இப்போது அவர் ஊழியக்காரர். அவர் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 5.5 வருஷம் காலை இரவு 6 மணி நேரம் ஜெபிப்பார். 6 மணி நேரம் ஜெபித்த பின்பு அவர் வேலைக்கு போவார். எப்படியோ நான் வேலையையும் தேவ பிரசன்னத்தையும் நான் எப்பொழுதும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் வேலையில இருந்தாலும் எனக்குள்ளே தேவ ஆவியானவர் அசைவாடுதலையும் அவருடைய வல்லமையையும் நான் உணர்ந்துகிட்டு தான் இருப்பேன். அவர் சொன்ன ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பேன், என் பக்கத்தில் இருக்கிற வேலை செய்யறவனை பேய் பிடிச்சு ஆடுவாங்க. அநேகர் வந்து என்னுடைய ஆலோசனை கேட்பாங்க. என்னுடைய மேனேஜர், என்னுடைய டீம் லீடர் தனியே என்னை அழைத்து கொண்டு போய் என் வீட்டுக்கு வந்து நீ வந்து ஜெபம் பண்ணிட்டு போலாம் கூப்பிடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் முழு ஊழியத்திற்கு அழைத்தார். இப்பொழுது ஒரு மகிமையை ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தரை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. It is not your thought that is ruling your life. It is the presence of God that is ruling your life. தேவனுடைய உண்மையான பிரசன்னம் தான் உங்க வாழ்க்கையை நடத்தணும், உங்க சிந்தனை இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் வந்து பெந்தேகோஸ்தேக்காரன், அந்த சிந்தனை உங்களை நடத்தக்கூடாது. நான் அதிகமாக வேதத்தை வாசிக்கிறவன், அந்த சிந்தனை நடத்தக்கூடாது. இன்றைக்கு நான் 3 மணி நேரம் ஜெபித்தேன் என்று தெரியுமா, அப்படி இன்று நாம் அதை நம்ம என்ன செய்யக்கூட நடத்தக்கூடாது. இன்றைக்கு நான் 10 அதிகாரம் வாசித்திருக்கிறேன், அந்த சிந்தனை உங்களை நடத்தக்கூடாது. வாசனத்தில் ஒரு வசனம், நீங்கள் வாசித்த பகுதியிலிருந்து ஒரு வசனம் உங்களுக்குள்ளே ஒரு நெருப்பு போல, ஒரு வல்லமை போல, ஒரு உற்சாகத்தை தருகிற ஒரு ஸ்தோத்திரம், ஒரு துருவை போல உங்களுக்குள்ளே கிரிகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தை தான் உங்களை நடத்துகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் என்னை போலவே மாற வேண்டும் விரும்புகிறேன், தேவனை போல மாற வேண்டும் விரும்புகிறேன். பாஸ்டர் தான் எல்லா நேரமும் ஜெபிக்கணும், இல்ல இல்ல இல்ல, இது வந்து பிசாசு கொண்டு வருகிறதான டிசப்ஷன். ஊழியக்காரங்க தான் எப்பவும் ஜெபத்திலே இருப்பாங்க, விசுவாசிகள் இருக்க முடியாது. ஏன்னா ஊழியக்காரங்களுக்கு குடும்பம் கிடையாது பாருங்க, ஊழியக்கார பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட வேண்டாம்னு பாருங்க, ஊழியக்காரருக்கெல்லாம் வயிறு கிடையாது பாருங்க,
ஊழியக்காரருக்கெல்லாம் கரண்ட் பில்லு கட்ட வேண்டாமா? எல்லாரும் பாடுள்ள மனுஷர்கள் தான். ஊழியர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பு, அவ்வளவுதான். ஆனா ஆகையால் பிரியமான தேவனுடைய ஜனமே, ஒவ்வொரு நாளும் உங்களோட தேவனோடு நடக்கிற உங்க வாழ்க்கை சிந்தனை இல்ல, நம்பிக்கை இல்ல. Following Christ is not your belief, it's an experience. கிறிஸ்துவோடு நடக்கிறது ஒரு நம்பிக்கை இல்லை. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன். சில நிறைய பேர் நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது உங்களை ஒரு நாள் கைவிடும். அது ஒரு நாள் உங்களை கைவிடும். அது ஒரு நாள் உங்களுக்கு உதவாமல் போகும். கிருபை வரங்கள் கைவிடலாம், தீர்க்க தரிசனங்கள் கைவிடலாம், சில நேரங்களில் பேசுகிற அந்நிய பாஷை கூட கைவிடலாம். சில நேரம் வெறுமையா இருக்கும். நாம் செலுத்துகிற காணிக்கை நம்மை கைவிடலாம். ஆனால் நீங்கள் இருதயத்தில் கொண்டிருக்கிறதான பரிசுத்த ஆவியானவருடைய அனல் உங்களை ஒருபோதும் கைவிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை, நமது வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை கானல் நீர் போல் இருக்கிறது. வாக்குத்தத்தம் பெற்றாச்சு, நான் பெறுவேன், எப்படியாலும் பெற்றுவேன், இப்படி கூட ஆண்டவர் எப்படியாலும் என்னை உயர்த்துவார், எப்படியாலும் நான் வந்து கானான் தேசத்தை சுதந்திரிப்பேன்னு சொல்லி நினைத்தவர்கள் அல்ல. எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து தன்னை கட்டவிழ்த்து செங்கடல் வழியாய் தன்னை கடந்து போக பண்ணி வனாந்தரத்தில் அவர் நடத்தி வந்ததான சகல காரியங்களுக்கும் சாட்சிகளாக அவர் வாழ்ந்து, யார் கானான் தேசத்தில் போய் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருந்து கால்களை வைத்தார்களோ அவர்கள் 2 பேர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் அவர்களுக்கு ஒரு இதாய் மாறினதை அன்றி எங்களுக்கு கானான் கிடைக்கும், எங்களுக்கு பால் கிடைக்கும், தேன் கிடைக்கும் என்று விசுவாசித்தவர்கள், அல்லது விசுவாசித்தவர்கள் சொல்லக்கூடாது, நம்பினவர்கள் பெறவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இயேசு உங்களுக்கு செய்வார் நம்பி வராதீங்க. அவரோடு நடக்க பழகுங்க, அவரோடு ஜீவிக்க பழகுங்க, அவரோடு ஜீவனம் பண்ண பழகுங்க, அவருடைய கிரியைகளை நீங்களும் நடப்பிக்க பழகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் ஜீசஸ் இஸ் ட்ரூத். அவர் ஒரு இமேஜ் கிடையாது. இயேசு ஒரு பின்பம் அல்ல, அதை பின்பற்றுவதற்கு. இயேசு ஒரு கொள்கையை இந்த உலகத்திற்கு கொடுக்க வந்த கொள்கையை கொள்கையை புதிதாக அறிமுகப்படுத்தினவர் அல்ல. ஜீசஸ் இஸ் ரியல். இயேசு சத்தியமானவர். நானே வழியும் சத்தியமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் God's people, அவர்கள் இயேசுவை தங்கள் வாழ்க்கையில உண்மையாய் அனுபவிக்கிறவர்கள், அவர்கள் இயேசுவினுடைய அற்புதங்களை உண்மையாக அவர்கள் அனுபவிக்கிறார்கள். Your miracle is real. Your healing is real. Your finance blessing is real. The honor God gives to you is real. Deliverance is real. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கை இல்ல, விடுதலையை பெறுவதே இயேசுவோடு நடக்கிற வாழ்க்கை. ஃபைனான்ஸ் பிரேக் த்ரூ, பொருளாதார வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளவு, ஒரு உடைவு, ஒரு பெரிய மழை வாழ்க்கையில் வருகிறது, நம்பிக்கை கிடையாது. ஒரு நாள் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் இல்ல, நம்பிக்கையில வாழாதீங்க, சுதந்திரித்து வாழுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஹீலிங் ஒரு நாள் இல்ல, ரைட் நவ், இப்பொழுதே ஐ கிளைம் இட் ஓவர். ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். சரீரத்தில் எந்த வியாதி வந்தாலும் முதல்ல யார் ஜெபிக்கணும்? முதல்ல யார் ஜெபிக்கணும்? முதல்ல யார் சொல்லுங்க? முதல்ல யார் ஜெபிக்கணும்? நீங்க தான் ஜெபிக்கணும். உங்களுக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி, உங்களுக்கு நீங்க தான் ஊழியக்காரங்க. உங்க சரீரத்தின் மீது கர்த்தர் உங்களுக்கு தான் முதல் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் பாஸ்டர் தேடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்தோத்திரம் பாஸ்டரோட நிறுத்திட நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போனை போட்டு இமெயில் அனுப்பி அங்கெல்லாம் வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு வல்லமையை கொடுத்துருக்கிறார். காலையில் எழும்பின உடனே டெய்லி உங்கள் தலைமையில் வலது கரத்தை வைத்து உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நான் இயேசுவை ரத்தத்தினால பாதுகாக்கிறேன்னு 3 முறை சொல்லிட்டு போங்க.
எந்த பலவீனத்திலிருந்தும் கர்த்தருடைய ஆவியானவர்களை விடுவித்து எல்லா மேன்மையிலும் உங்களை உயர்த்தி வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் do not live in spiritual deception. நீங்க அனுபவிக்கணும், அற்புதத்தை அனுபவிக்கணும், சுவிசேஷத்தை அனுபவிக்கணும், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உயர்வை நீங்க அனுபவிக்கணும். you have to see it. புது வருஷத்துக்கு போன உடனே நிறைய பேர் ரெசல்யூஷன் பண்ணுவாங்க, நான் இனிமே அந்த பாவம் செய்ய மாட்டேன், இனிமே இந்த பாவம் செய்ய மாட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லித்தரேன். இந்த பாவத்தை பத்தியே பேசாதிருங்க. நீங்களே உங்களுக்கு நீங்களே நினைப்பூட்டி விடுவீங்க போல, இந்த பாவம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் வாட் இஸ் யுவர் ரெசல்யூஷன் இன் திஸ் நியூ இயர்னு சொன்னோம்னா, போன வருஷத்துல நான் செஞ்ச இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அப்படி கேட்காதீங்க. அது இருக்கட்டும், அது கமிட்மெண்ட், அதெல்லாம் வேணும். அதையும் தாண்டி இந்த வருஷத்துல போன வருஷத்துல தேவனிடத்திலிருந்து பெறாத ஒரு பெரிய விடுதலையும் ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. Hallelujah. இந்த proclamation is going to bring a great breakthrough in your life. இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சில சத்தியங்களை நம்புறவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கங்க. சில நிர்விசாரமா இருக்கிறவங்க, சில கேலி பேசுறவங்க, சில பரியாசம் பண்ணுகிறவர்கள், அவருடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வளர்வதே கிடையாது. ஆகையால் do not live in spiritual deception. ஆவிக்குரிய ஏமாற்றத்துல, ஆவிக்குரிய காணல் நீர்ல நீங்க வாழாதிருங்கள். ஆவிக்குரிய காணல் நீர் என்ன, ஆவிக்குரிய ஏமாற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, வெளிப்படையாக you are doing good, ரிலிஜியஸா you are doing good, தெய்வ பக்தியில நீங்க எல்லாவற்றையும் நடப்பிக்கிறீங்க. நல்லா கவனிங்க. வெளிப்படையாக ஒரு தெய்வ பிள்ளையாய் எப்படி இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணுகிறோமோ அப்படி ஜீவனம் பண்றீங்க. நீதியை நடப்பிக்கிறீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க, பாவத்தை செய்ய மாட்டீங்க, ஊழியம் செய்வீங்க. சில நேரங்கள்ல வெளிப்படையா you are well and good. ஆனால் உங்களுடைய அந்தரங்கத்தில், உங்களுடைய ஒளிப்பிடத்தில், உங்களுடைய உள்ளான வாழ்க்கையில், உங்களுடைய ஆழமான இருதயத்தில் ஒரு வெறுமையை நீங்கள் காண்பீர்களானால் your life is in spiritual deception. Spiritual deception. ஆகையால் உள்ளான மனிதன் எவ்வளவாய் கிறிஸ்துவினுடைய சத்தியத்தில் சுவிசேஷத்தில் ஆழமா இருக்கிறதோ, வெளியில நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க. சில ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வெளியில பயங்கரமா வெள்ளையா போட்டிருப்பாங்க, உள்ள இருக்கிறது சாக்கடை. ஞாயிற்றுக்கிழமை அவங்கள போல பரிசுத்தவான் தேவதூதரே பொறாமப்படுற மாதிரி இருக்கும். திங்கக்கிழமை கால் ஏஞ்ச எந்த உடனே என்ன எழும்புவாங்க பாருங்க. டிசப்ஷன். சில அந்நிய பாஷை பேசுவாங்க, நமக்கே ஆச்சரியமா இருக்கும். பா என்ன அந்நிய பாஷை, வசனம் சொல்லுகிறது ஒளிந்து போகும்னு வசனம் சொல்லுகிறது. எல்லாம் ரைட்ஸ் பண்ணுவாங்க. பரிசேயர் எல்லாருடைய நீதி நிறைவேற்றினார்கள், சதுசேயர்கள் எல்லா நீதி நிறைவேற்றினார்கள், வேதபாரர்கள் எல்லா வேதத்தின்படி அவர்கள் நடந்தார்கள். ஸ்தோத்திரம். ஜனங்களை அவர்கள் நடத்துவதற்கு முன்மாதிரியாக திருக்கலிலே நடந்து அவர்கள் எவ்வளவு உத்தமமாக இருக்கிறோம், வஸ்திரத்தை உடுத்துகிற முதற்கொண்டு அவர்கள் ஸ்தோத்திரம் பத்திரமாய் வெளிப்படையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இயேசு இல்லை. வேசி பாதத்தில் வந்து கண்ணீரினால் நடக்கிறா, அவளுக்குள்ள இயேசு வந்தார். சகையோ மரத்து மேல ஏறி இவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்படி ஆசையா இருந்தா, அவருக்குள்ள இயேசு வந்தார். கைமயமாய் படிக்கப்பட்ட ஒரு பாவியான ஸ்திரீ, அவளுக்குள்ளே இயேசு வந்தார். எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஜீசஸ் இஸ் லிவிங் இன் யூ. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, ஜெகோவா ஜாயிரே, யெகோவா ஈரே. யெகோவா ஈரே எங்க சொல்லப்பட்டுச்சு?
எங்க சொல்லப்பட்டுச்சு? ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆபிரகாமுக்கு யெகோவா ஈரேன்னு தேவனுக்கு பேர் இடுவான். யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்னன்னா கர்த்தருடைய பர்வதத்தில், தேவனுடைய பர்வதத்திலிருந்து கொடுக்கப்படும். யெகோவா ஈரே, ஜெகோவா ஜாயரே அப்படின்னு சொன்னா தி ப்ரொவைடர், சகலத்தையும் நமக்கு தருகிறவர். ஒரு ஊழியக்காரர் சொல்றதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஜெகோவா ஜாயரே இஸ் நாட் அபவுட் கிவிங் எ கார். யெகோவா ஈரேனா உங்களுக்கு ஒரு கார் கொடுக்கிற தேவனுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை. ஜெகோவா ஜாயரே இஸ் நாட் அபவுட் ப்ரொவைடிங் எ ஹவுஸ். ஜெகோவா ஜாயரே இஸ் நாட் ப்ரொவைடிங் யூ நல்ல ஒரு பொண்ணு, நல்ல ஒரு பையன், நம்ம தோணில நல்ல சம்பளம், ஜெய்ஜாண்டிக்கா 4 பேர் திரும்பி பார்க்குற மாதிரி. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு மாப்பிள்ளை காமிச்சோம் ஊர்ல, ஒரு மாப்பிள்ளை, ஒரு ஆவிக்கிற பையன். அவர் சொல்றாரு, படிப்பெல்லாம் கிடையாது. அவர் சொல்றாரு, பாஸ்டர் இந்த மாப்பிள்ளை வேணாம் மாஸ்டர். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, 2 பேர் நம்ம ஊர்ல நடந்து போனா 4 பேர் திரும்பி பார்க்குற மாதிரி வேணும் மாஸ்டர் அப்படின்னாரு. எப்படிலாம் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறான் பாருங்க. ஜெகோவா ஜெயரே எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை தருவார், உலகத்தில் நல்ல மேன்மை தருவார், வேலையை தருவார், பணத்தை தருவார், உயர்வை தருவார், சம்பாத்தியத்தை தருவார், காரை தருவார், மொபைல் இது தருவார், மோட்டார் பைக்கை கொடுப்பார். ஜெகோவா ஜாயரே is not about providing a car, but Jehovah Jireh is about providing a lamb. ஆட்டுக்குட்டியை கொடுக்கிறவர் தான் யாரு? ஜெகோவா ஜிரே. அல்லேலூயா. ஜெகோவா ஜிரே, யெகோவா ஈரே என்று அவரை சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு உடனே அவனுக்கு கானான் தேசத்தை அவனுக்கு பேர்ல எழுதி தரல. அவனுக்கு என்ன கொடுத்தார்? ஆட்டுக்குட்டி கொடுத்தார். ஆட்டுக்குட்டின்னு என்னன்னு தெரியுமாங்க? சாக்ரிஃபைஸ், தியாகம். பிரைஸ் அல்லாஹ். யாருக்கு ஜெகோவா ஜிரே? யாருக்கு தேவன் யெகோவா ஈரேன்னா தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்கு ஜெகோவா ஜிரே. அல்லேலூயா. லிவ் சாக்ரிஃபிஷியல் வாழத்தான் செய்யணும். ஆனா நீங்க இந்த உலகத்தில் சாக்ரிஃபிஷியலா தியாகமாய் கர்த்தர் நிமித்தம், தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் வாழுகிற ஒவ்வொரு நிமிடத்திற்கும் பரலோகம் உங்களுக்கு ஒரு பெரிய வெகுமதியை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். you are on duty. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வேலையை இந்த உலகத்தில் நடப்பிக்கிறவளை இருக்கிறீங்க. சாக்ரிஃபைஸ். எங்க வாழ்ந்தாலும் எப்படி வாழணும்? சாக்ரிஃபிஷியலா வாழணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அவர் உங்களுக்கு யெகோவா ஈரே. உள்ள இருக்கிற மாற்றம், இருதயத்தில் நீங்க கொண்டிருக்கிற வைராக்கியம், இருதயத்தில் நீங்க சுமக்கிறதான பரிசுத்த சிலுவையே உங்களுக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. வானாந்தரமா கவலைப்படாதங்க. உங்களுக்காகவே உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டுக்குட்டியை அனுப்பினாரா இல்லையா யோசேப்ப? அவன் முன்பே, அவர்களுக்கு முன்னமே கர்த்தர் யோசேப்பை அனுப்பி இவர்களெல்லாம் வந்தால் அவர்களுக்கு டேபிள் வந்து, ஸ்தோத்திரம், அவர்களுக்கு உணவு, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்தில் இருக்கிற அரண்மனையில் வருகிற தன்னுடைய ஜாதியாருக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய குடும்பத்தாருக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணும்படிக்கு யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளோடு கூட எகிப்திற்கு போவதற்கு முன்பே யோசேப்பை கர்த்தர் பூரண புருஷனாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை போல நீங்கள் கர்த்தருக்காய் ஒரு லாம்பை போல, ஒரு ஆட்டுக்குட்டியை போல தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சாட்சிக்குரிய, பரிசுத்தத்துக்குரிய ஸ்தோத்திரம், ஒரு பலியிடக்கூடிய ஒரு சாக்ரிஃபிஷியல் வாழ்க்கையில் வாழ்வு சொன்னார். வனாந்தரமே ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைப்பார். அல்லேலூயா. எதுக்கு 400 வருஷம் கர்த்தர் எடுத்துக்கிட்டா தெரியுமா? யாக்கோபா வந்து கானான் தேசத்தை கொண்டு வருவதற்கு. கானான் தேசத்தை இஸ்ரவேல் புத்திரர்கள் சுதந்திரித்து உடனே அவர்கள் ஒரு
கஷ்டம் இல்லாமல் வாழும்படிக்கு தேவையான தேசத்தை பண்படுத்தும்படிக்கு God took 400 years. அங்க இருக்கிற எல்லா ஜாதியாரும் நல்ல ஆறுகளை வெட்டி வச்சிருந்தாங்க, குளங்களை வெட்டி வச்சிருந்தாங்க. அங்க இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அகற்றி கானான் தேசத்தை மனிதன் வாழக்கூடிய தேவையான ஒரு தேசமாக பாதுகாப்பாய் ஆயத்தம் பண்ணும்படிக்கு தேவன் 400 வருஷத்தை ஏற்படுத்தினார். sacrificial life. யோபு சொல்லுகிறான், நான் ஒருவேளை மாயையிலே நடந்தேனோ. நிறைய பேருடைய வாழ்க்கை 60 வயசு 70 வயசுல பரலோகத்துக்கு போகும்போது தான் தெரியும், இவ்வளவு நாளும் நான் மாயையிலே நடந்தேனோ. நான் கர்த்தரைத்தார பின்பற்றினேன், ஆனா உன்னுடைய பின்பற்றல் மாயையாய் போயிற்றே, மாயையாய் போயிற்றே, உண்மையா இல்லையே. தேவனை உண்மையாய் தேடுவீர்கள், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் ஏற்படாது. ஒரே எளிய சொல்லுங்க. ஏன்னா தேவனை உண்மையா தேடுங்க, இருதயத்தில் தேடுங்க. ஊழியம் இருதயத்திலிருந்து செய்யுங்க, உற்சாகமாய் செய்யுங்க. பாஸ்டருடைய கம்பல்ஷன்ல செய்யக்கூடாது. உற்சாகமாய் கர்த்தருக்கு காணிக்க கொடுங்க, இருதயத்திலிருந்து இஷ்டப்பட்டு கொடுங்க. உங்களுக்கு தோழி, உங்களுக்கு ரொம்ப நேசிக்கப்படத்தக்கவங்களுக்கு நீங்க ஒரு பொருளை எப்படி இஷ்டப்பட்டு கொடுப்பீங்க, அப்படிதான் கர்த்தருக்கு நீங்க இஷ்டப்பட்டு கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தசம பாகங்களை கொடுக்கும் பொழுது இருதயத்துல அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு திருப்தி, அவ்வளவு சில நேரங்கள் பெருமை. நான் கர்த்தருக்கு கொடுக்கிறவன். அடிக்கடி நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு கொடுப்பது நமது பாக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கர்த்தருக்கு கொடுக்கிறது this my privilege. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது it's my privilege. அல்லேலூயா சொல்லுவோம். சங்கீதம் 24:3 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 24:3, சங்கீதம் 24:3 வேகமா சத்தமா வாசிங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யாருக்கு உயர்வு? யாருக்கு மேன்மை? தேவனுக்காக நீங்க வாழுகிற ஒவ்வொரு வாழ்க்கையும் உங்களுக்கு உயர்வு கொண்டு போய்த்தான் ஆக வேண்டும். ஒருவேளை சறுக்கு உண்டாச்சுன்னா நல்லா கவனிங்க, ஒரு காலம் அது தேவனால் உண்டானது இல்லவே இல்லை. அங்க எங்கேயோ மிஸ்டேக் நடந்திருக்குன்னு அர்த்தம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யாருக்கு உயர்வு? யாருக்கு மேன்மை? யாருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம்? தேவன் வைத்திருக்கிற செழிப்பான தேசத்துல அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். வாசிங்க 4ஆம் வசனம். கவனிங்க, ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன். போதும், ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாதவன். நல்லா கவனிங்க. I'm going to introduce to you a very interesting personality in the Bible. வேத புஸ்தகத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவனுடைய பெயர் சாத்தான், பிசாசு. He deceives your spirituality. உங்களுடைய தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையிலிருந்து விலகி உங்களை பக்திமானாய் மாற்றுவான், ரிலிஜியஸாய் மாற்றுவான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா, நீங்க ஜெபிக்கிறது தடை பண்ண மாட்டான், வேத வாசிக்க தடை பண்ண மாட்டான். பைபிள் இன்டெலிஜென்ஸ்ல நிறைய மார்க் வாங்கி பரிசு வாங்குறதுக்கெல்லாம் தடை. அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையே அவனுக்கு கிடையவே கிடையாது. டேலண்ட் டெஸ்ட்டுக்கு போங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குங்க, ஆராதனைக்கு வாங்க, ஊழியமும் செய்யுங்க, எதுவும் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா அவனுக்கு பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, உங்கள் ஆத்துமாவை மாயையிலிருந்து தப்புவித்து கிறிஸ்து இயேசுவினுடைய உண்மையான சீஷனாய் வாழ்வதற்கு எப்பொழுது இருதயத்தில் நீங்கள் தீர்மானம் பண்ணுகிறீர்களோ அப்பந்தான் டங்கு டக்குன்னு வருவான் பிசாசு. ஏசுட்டு வந்தான்ல, ஏசுட்டு வந்தானா 30 வருஷம் ஒரு நாளாவது வந்தானா?
வரல. பிதாவின் சித்தத்தை செய்ய எப்பொழுது தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்கிறாரோ அப்பந்தான் அவன் வந்தான். பிசாசு இயேசு கிறிஸ்துவை பார்த்து, பிதாவின் சித்தத்தை நீ செய்யும், அதெல்லாம் நடக்கட்டும், ஆனா நான் சொல்ற மாதிரி செய்யும். Devil tried to convert Jesus to be religious like Pharisees and Sadducees. நல்லா கவனிங்க. பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள் இருக்கிறாங்கல்ல, ஜனங்களை வந்து சத்தியத்தில் நடத்தணும், வேதத்தை போதிக்கிறாங்கல்ல, அங்க வந்து தேவாலயத்தில் ஜெபம் நடக்குது, பிரசங்கம் நடக்குது, அங்க எல்லாமே நடக்குது, பண்டிகை எல்லாம் பழைய சொல்லப்பட்ட எல்லா பண்டிகை நடக்குது. Devil has no problem. Devil has no problem. எப்பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தையே செய்வேன் என்று கால் எடுத்து வைத்தாரோ, devil has a problem. Devil has a problem. Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறேன்னு சொல்றதே ஒரு அபத்தம், பேசக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு புதுசு தான். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துக்கு நாம் வந்து ஒரு எதிராளி தான். இந்த உலகத்துக்கு நாம் ஸ்தோத்திரம், நாம் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டமோ, பரிசுத்தத்துக்காக நாம் படுகிற பிரயாசமோ, பாவத்தோடு நாம் செய்கிற யுத்தமோ புதுசுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் ஏறுவா? யாருக்கு உயர்வு? ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூட ஸ்பிரிச்சுவல் வேனிட்டி. முக்கியமான ஸ்பிரிச்சுவல் வேனிட்டி என்ன தெரியுமா? ஆவிக்குரிய மாயை. முக்கியமான மாயை என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆவிக்குரிய திருப்தி. நல்லா கவனிங்க. thirsty is spiritual. நல்லா கவனிங்க. thirsty is spiritual, satisfaction is non-spiritual. Fullness is deception. திருப்தி ஏமாற்றம், திருப்தி மாயை, தாகம் fullness. தாகம்தான் ஒரு மனிதனை முழுமையாக மாற்றும். நீங்க தாகமாயிருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சு வந்த உடனே மறுபடியும் இன்னும் ஜெபிக்கணும் போல இருக்குது, இன்னும் கண்டினியூ பண்ண போல இருக்கிறது. அந்த பாயிண்ட்ல நீங்க ஜெப அறை விட்டு வெளியில வாரீங்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஃபுல்லா இருக்கிறீங்க, முழுமையா இருக்கிறீங்க. வேதத்தை கொஞ்ச நேரம் வாசித்து ஆராய்ந்து இன்னும் கொஞ்ச நேரம் வாசிக்கணும், நேரம் பத்தலையே என்று உங்கள் இருதயம் தவிக்கிறதா, தாகமாய் இருக்கிறதா? You are spiritually well. எப்போ நீங்க போதும் 12 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்றது அப்படின்னு நினைக்கிறீர்களோ, அங்க எம்டினஸ் இருக்கு. எம்டினஸ் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. fullness is emptiness. பரிசுத்த வேதாகமத்தின்படி உலகத்துல எதெல்லாம் நிறைவெல்லாம் பார்க்கீங்களோ அங்கே எல்லாம் வெளியில தான் நிறைவு, ஆழத்துல குறைவு. ஆழத்துல தீங்கு. எவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில குறைவாக இருக்கிறதோ, இன்னும் நான் உண்மை அறியணும், இன்னும் உண்மை கிட்டி சேரணும், இன்னும் நான் சுத்திகரிக்கப்படணும், இன்னும் நான் ஊழியம் செய்யணும், இன்னும் நான் கர்த்தருக்கு கொடுக்கணும், இன்னும் ஆண்டவருக்காய் ஓடணும், எனக்கு இந்த வயசு பத்தாது, இன்னும் நான் அதிக நாளாய் தேவனுக்காய் இந்த உலகத்தில் நான் கிரிகளை நடப்பிக்கணும், இன்னும் 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 சொல்லுகிறவர்கள் மாத்திரமே பூரண புருஷராய் மாறுகிறார்கள். யோபு 15:36 வாசிக்கும் பொழுது, யோபு 15:36, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோபு 15:36. அதுங்க சீக்கிரம். ஐய, யோபு எங்க இருக்கு? ரெவலேஷனுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க. 15:36 இல்லையா? கற்பம், மாயையை பெற்றெடுத்த கற்பம். எத்தனை வசனம்? 34. சாரி. ஆ ஆ ஆ ஆ அவர்களுடைய கற்பம் மாயையை பிறப்பிக்கும். எத்தனை பேருடைய கற்பம் மாயையை பிறப்பித்திருக்கிறது?
எத்தனை பேருடைய கற்பம் தீர்க்கதரிசியை பெற்றிருக்கிறது? எத்தனை பேருடைய கற்பம் தேவ சந்ததியை பிறப்பித்திருக்கிறது? எத்தனை பேருடைய கற்பம் மாயையை பிறப்பித்திருக்கிறது? கற்பம் வெளியில பார்த்தா அப்படியே ஃபுல் பிரெக்னன்ட், கம்ப்ளீட் பிரெக்னன்ட். டாக்டர் சொல்லுவாங்க பெர்ஃபெக்ட், எல்லா ரிசல்ட்டும் பெர்ஃபெக்ட். ஆமா, உள்ள இருக்கிற குழந்தை எல்லாம் சூப்பர், மூளை சரி, கிட்னி சரி, இதய துடிப்பு சரி, எல்லாமே பெர்ஃபெக்ட். உலக ரிப்போர்ட். வாட் இஸ் ஹெவன்லி ரிப்போர்ட்? ஹெவன்லி ரிப்போர்ட். வாட் இஸ் ஹெவன்லி ரிப்போர்ட்? பரலோகத்திலிருந்து, உங்களுடைய கற்பத்திலிருந்து வருகிறது மாயையா பூரணமா? எப்போ பூரணமாகும் தெரியுமா? அவருடைய சித்தத்திற்கு ஏற்றபடி பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து விட பெற்றெடுக்கிற கற்பத்தின் பிறப்பு தான் பூரணம். நிறைய பேர் குழந்தைய பெறும் பொழுது, உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே, இந்த குழந்தைய பற்றி என்ன, இந்த குழந்தைய பற்றி என்னன்னு யாரும் கேட்கறதே இல்லை. பயம். ஊழியன்னு சொல்லிட்டாருனா, பாஸ்டர்ன்னு சொல்லிட்டாருனா பயம். இந்த பிள்ளையை, நீர் எனக்கு தரப்போகிற பிள்ளையினுடைய உம்முடைய சித்தம் என்ன கேட்டு பாருங்க, அடுத்த மாசமே கற்பத்தை கத்து தரப்பார். God is not withholding any blessings out of you intentionally. தேவன் தமது பிள்ளைகளை வருத்தப்படுத்தவோ, கண்ணீருக்குள்ளே நடத்தவோ, வேதனைப்படுத்தவோ ஒருவரையும் அவர்களுடைய கற்பத்தை தேவன் அடைப்பது இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கல்யாணம் முடிச்ச உடனே ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் நீங்க இருக்கும் பொழுது உங்களுடைய எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கற்பம் மாயையை பிறப்பிக்காதபடி தேவ சித்தத்தை பிறப்பிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உங்களுடைய கற்பம் தேவ சித்தத்தை பிறப்பிக்கணும், தேவ சித்தத்தை பிறப்பிக்கணும். நிறைய பேர் குழந்தைய பெற்றுட்டு இந்த சாக உப்பு கொடுத்துருக்காங்க, 50 பேர் செத்து போயிட்டான். விஜய் அவன் யாருன்னே தெரில. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் மரித்து கொண்டு இருக்கிறார்கள், எத்தனை பேர் சாகிறார்கள். வாலிப பிள்ளைங்க, வாலிப பொம்பளை பிள்ளை, அதெல்லாம் பூமிக்கு பாரம். சினிமாவுக்கு பின்னாடி பிள்ளைக்கு போறது எல்லாம் இந்த தேசத்துக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மாயை. ஸ்தோத்திரம். அவர்களை பெற்றவர்கள் பிள்ளையை பெற்காமல் மாயையை பெற்றிருக்கிறார்கள். எல்லாரையும் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்க மாட்டார், பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். தேவ சித்தம் என்ன? ஊழியம் செய்கிறவர்கள் மட்டும்தான் தெய்வ சித்தம் செய்கிறவர்கள் கிடையாது. உலகத்தில் நீங்கள் எந்த ஸ்தானத்தில், எந்த பதவியில், எந்த வேலையில், எந்த பொறுப்பில் இருந்தாலும் நீங்கள் இந்த பூமியில் தெய்வ சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், சென்னை பட்டணத்தில் டிரைவர்ஸ், கார்பரேஷன் டிரைவர்ஸ், பஸ் டிரைவர் எல்லாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுறாங்க. போலீஸ் அதிகாரிகள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுறாங்க. பூமியில் இருக்கிற எல்லா அதிகாரிகள், இந்த சமுதாயம், இந்த தேசம், இந்த பட்டணம் சுமூகமாய் ஜனங்கள் வாழ்வதற்கு யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய வேலை தான் செய்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சித்தத்தை தான் செய்கிறாங்க. ஆமாம், ஒரு டிபார்ட்மெண்ட் செய்ய மாட்டேன் அப்படின்னு நிபந்தரிச்சுன்னா நாரி பெறும் வாழ்க்கை. ஆகையால் ஒரு சுமூகமான வாழ்க்கைக்கு உதவுகிற எல்லாரும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஆனாலும் மாயையாக பெற்றெடுக்கப்பட்ட சிலர் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க. அவர்களால் தான் துன்பம், கண்ணீர், வேதனை, சாபம் தேசத்தில். Praise be to God. ஆகையால் let not your spiritual life in vanity. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெறுமையில் இருக்கக்கூடாது, காணல் நீர் போல் இருக்கக்கூடாது. லைஃப் இஸ் இன் ஃபுல்னஸ். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவனுக்கு எப்போ உண்மையா இருக்கணும், அதுதான் சிம்பிள். சங்கீதம் 119:37 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 119:37 சிஸ்டர் என்னாச்சு இல்ல முடியலையா? நல்ல கவனிங்க. மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி. போதும் கவனிங்க.
என் கண்கள் எதை பார்க்க கூடாது? மாயையை பார்க்க கூடாது. சிலர் வந்து ஊழியத்திற்கு எப்படி வருவாங்கன்னு சொன்னோம்னா, பாஸ்டர் ஆயிட்டா அப்பா அந்த மாதிரி ஒரு லைஃப் இல்லவே இல்லைன்ட்டு வருவாங்க. ஒரு வருஷம்தான், பின்னங்கால் பெடரடிக்க ஓடுவான் பாரு. சமுதாயத்தால பிரச்சனை, விசுவாசிகளால பிரச்சனை, குடும்பத்தாரால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, பொருளாதாரத்துல பிரச்சனை, எல்லாத்தையும் தாண்டி நம்ம எப்போன்னு ஒருத்தன் காத்திருக்கானே பிசாசு, அவனால பிரச்சனை. ஒரு நாள் சென்னையிலேருந்து நான் ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறேன் ட்ரெயினில். ஒரு 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 அங்கே உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்ப விஷயமா, விசுவாசி குடும்ப விஷயமா போய்கிட்டு இருக்கிறேன். அந்த நபரை சொப்பனத்தில் காமிச்சு பிசாசு மேல அப்பர் பர்த்தில் பார்த்துருக்கேன், கழுத்தை பிடிச்சி நெருகிறான் சாத்தான். ஒரு ஆள் உண்மையிலேயே நைட்டு ராத்திரில ட்ரெயினில் கழுத்தை பிடிச்சி இருட்டுக்குள்ள நினைச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? டபான்னு ஏஞ்சி நின்னா கழுத்து வலிக்குது, உண்மையிலேயே வலிக்கு, ஒரு ஆள் அமுத்தின மாதிரி. பிசாசு போராட்டம். அப்போ அவங்க வீட்டுக்கு போனவுடனே நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து ஆவிக்குரிய போராட்டம் இருக்கு, சாத்தான் போராட்டம் இருக்கு. ஒருவருக்கு ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆவி இங்க வருது, நம்மகிட்ட வருது, மேல வருது, கதவை தட்டுது, பெட்ரூமுக்குள்ள வருது, பக்கத்துல உட்காந்துருக்கு, ஈயின் பொல்ல காமிக்கி. எத்தனை பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? கரங்களை தூக்குங்க. பரவாயில்லையே, தைரியமா இருக்கீங்களே. நீங்களே இருக்கீங்களா பாஸ்டர், நாங்க இருக்க மாட்டோமாங்கீங்களா? மாயைக்கு சிலர் வந்து அதான் பகட்டா வெளியில பார்த்துட்டு ஊழியக்காரங்க வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அது உங்களோட டியூட்டி. அதெல்லாம் மாயை, வெளி தோற்றமெல்லாம் மாயை. ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையும் சில நேரங்களில் வெளி தோற்றத்தில் நீங்க நல்லா இருப்பீங்க, ஆனா உள்ள நீங்க சுமக்கிற சிலுவை, நீங்க கொண்டு போகிறதான முள், அநேகருக்கு அது தெரியாது. அந்த மாயை பின்பற்றி கிறிஸ்துவை, ஸ்தோத்திரம், வெளி தோற்றத்தை பின்பற்றி கிறிஸ்துவனுடைய அற்புத அடையாளங்களை பார்த்து, கிறிஸ்து இயேசுவினுடைய ஸ்தோத்திரம் நல்ல வசீகரமான வசனத்தை பார்த்து வந்தவர்கள் சிலுவை பாதையில வர முடியாது. ஏவன் என்னுடைய சீஷனருக்கு விரும்புவானோ அவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மாயையாக கிறிஸ்துவை பின்பற்றி ஒருவரை நினைத்து நிற்கவே முடியாது. பி ரியல் டு யுவர் காட். தேவனுக்கு நீங்க உண்மையா இருங்க. பாவம் செஞ்சியா? ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே நீ மன்னிங்க இயேசப்பா. பி ரியல் டு காட். ஆண்டவருக்கு ஒன்று உண்மையா இருங்க, அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையா இருங்க. எப்படி இருக்கீங்கன்னு உண்மையா இருங்க. ஆமா, அங்க போய் நடிக்க கூடாது, தேவ சமூகத்தை நடிக்க கூடாது. ஜெபத்துல அழுணும்னு தோணுதா அழுங்க, கத்துணும் தோணுதா கத்துங்க. ஆண்டவரிடத்துல போராடணும், கொஞ்சம் அவர் கூட ரெஸ்லிங் பண்ணணும், அவர் கூட கொஞ்சம் மல்யுத்தம் பண்ணணும், அவரோட கொஞ்சம் சண்டை போடணும் அப்படின்னு தோணுச்சா சண்டை போடுங்க. he is happy. அல்லேலூயா. ஆண்டவரே உங்க மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம், நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நான் நீங்க சொல்லியிருக்கீங்களா? உங்க மேல எனக்கு கொஞ்சம் சில நேரங்களில் அந்த கொஞ்சம் மேல கொஞ்சம் கோபம். பி ரியல் டு காட். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. மாயையாய் பின்பற்றாதீங்க, கர்த்தர் அதை விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில மாயையை விரும்புவதில்லை. 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்கும் பொழுது, ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியை சுடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவி. நம்முடைய ஜெப வாழ்க்கையே மாயையாக்குவான் பிசாசு, வஞ்சிக்கிற ஆவி. மாயின் ஆவி அப்படின்னு ஒரு ஆவி இருக்கு. மாயத்தின் ஆவி. என்ன ஆவி? மாயத்தின் ஆவி. சிலர் பாருங்களேன், ரொம்ப கரெக்டா பெர்ஃபெக்டா அவங்க வந்து ஒரு பக்தி உள்ள கிறிஸ்தவனா இருப்பாங்க, ஆனா உள்ள இருதயத்துல அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம செய்கிற ஊழியத்தையே மாயா மாத்திடுவான்.
அவ்வளவு துரோகி, அவ்வளவு கன்னிங், அவ்வளவு மோசமானவர்தான் பிசாசு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம கர்த்தருடைய ஆவியில தேவனுடைய சன்னிதானத்துல நாம் உண்மையா இருக்க பழகுவோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6:7 யாரை எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 6:7 வாசிக்கும் பொழுது, மோசம் போகாதிருங்கள். எதை விதிக்கிறானோ அது அறுப்பான். போதும். நீங்க எதை விதைக்கிறீங்களோ, மாம்சத்தின்படி விதைச்சிங்கன்னா அது மாம்சம் தான் உங்களுக்கு, மாம்சத்தின்படி தான் உங்களுக்கு பலனை கொடுக்கும். தொடர்ந்து வாசிங்க. மாம்சத்திற்கு விதைக்கிறவன் மாம்சத்துல நல்லதை அறுக்க மாட்டான். எதை அறுப்பான்? அழிவே அறுப்பான். அடிக்கடி நான் சொல்லுவது என்னன்னா, உங்க ஜெபத்தை நீங்க ஆரம்பிக்காதீங்க, ஆவியானவர் ஆரம்பிக்கிற வரை காத்திருங்க. வேத புஸ்தகத்தை ஸ்தோத்திரம் நீங்க ஒரு ட்ரெடிஷனல் லைஃபா நீங்க அதை ஆரம்பிக்காதீங்க. ஆவியானவர் வசனத்துல எங்க கொண்டு போய் நிறுத்துறாரோ நீங்க அதுல நடந்தீங்கன்னா, அதுல வாசித்தீங்கன்னா, நீங்க வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையில அது உண்மையாக மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக் இன் தி ரைட் ஸ்பிரிட். மாம்சத்தில் நடக்கக்கூட ஊழியத்தை மாம்சத்தில் செய்யாதிருங்கள். ஜெபத்தை மாம்சத்தில் செய்யாதிருங்கள். வேத வாசிப்பை மாம்சத்தில் செய்யாதிருங்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை மாம்சத்தில் செய்யாதிருங்கள். மாம்சத்தின்படி நீங்கள் செய்வீர்கள் எல்லாமே உங்களுக்கு அழிவான பிரதிபலனை கொடுக்கும். மீனிங் அது உங்களுக்கு நிரந்தரமான பிரதிபலன் இல்லை. கிடைக்கும், நன்மை கிடைக்கும், ஆனால் நிரந்தரமானது கிடையாது. அழிவுள்ள மாற்றல் ரிவார்ட். What is going to be immortal reward in your life? ஆவியில நீங்க நடப்பிக்கிற யாவும் இம்மையிலும் பலனை கொண்டு வரும், மறுமையிலும் பலனை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், மாயையை பின்பற்றி மோசம் போகாதிருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உண்மையானதா, கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டதா? ஸ்தோத்திரம். சில நேரம் சாப்பிடணும்னு தோணுனா சாப்பிட்டுருங்க, கட்டாயப்படுத்தின உபவாசம் இருக்க தேவையில்லை. சில நேரங்களில் ஆவியானவர் உங்களை சாப்பிட வேண்டான்னு சொன்னார், நான் கல்யாண வீட்டில் சாப்பிடாம இருங்க. சில நேரம் சாப்பிடவே தோணாது, பயங்கரமாக சாப்பாடு போய்கிட்டு இருக்கும், சாப்பிட வேண்டாம் அப்படின்னு ஆவியானவர் உங்களை கொஞ்சம் ஃபீலிங் கொஞ்சம் தோணுச்சுன்னா ஸ்டாப் டூயிங் தட். சின்ன விஷயம்தான், சாப்பிட்ட உடனே கழுத்து நிறுத்திச்சுன்னா கொள்ள மாட்டார். பட் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபுல்னஸ்க்குள்ள வரணும் அப்படின்னா இப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் நீங்கள் வளரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நன்மைகளை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எதுக்கு விரும்புவார்? ஏன்னா உங்க மாம்சத்தை டெஸ்ட் பண்ணுவார். சில நன்மையானதை உங்க சரீரம் வேண்டான்னு வைக்கும், தேவன் விரும்புவார். ஸ்தோத்திரம். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவன் வாழ்க்கை கர்த்தரோடு நடக்கிற வாழ்க்கையில உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். மாயை பின்பற்றாதபடி கர்த்தர் நம்மை பார்ப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். உங்களுடைய மனது உண்மையினின்று விலகும்படி, உங்களுடைய மனசு கிறிஸ்துவ பற்றிதான பின்பற்றுதல் உண்மையிலிருந்து விலகாதபடி கவனமாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11:3 வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 11:3 வாசிக்கும் பொழுது, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, கவனிங்க, ஏவாளை நல்லா கவனிங்க, ஏவாளை வஞ்சித்தது, அவர் வஞ்சிக்கப்பட்டு போனது, அவர் ஏமாற்றம் அடைந்து போனது ருசியை பார்த்து இல்ல, தோற்றத்தை பார்த்து. அப்பியரன்ஸ். நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராளியே அப்பியரன்ஸ், கண். அதான் வசனம் சொல்லுங்க, பாசித்தோமே, மாயையை பின்பற்றாதபடி என்னுடைய கண்ணை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளுங்க. ஏவாளை வஞ்சித்தது போல வசனம் சொல்லுகிறது, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலின்று விலகும்படி கெடுக்கப்படமோவென்று பயந்திருக்கிறேன். மனது என்றால் ஆங்கில வேதாகமத்தில் மைண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யுவர் மைண்ட், வாட் யுவர் மைண்ட் சேஸ்,
உங்களோட மனசு என்ன சொல்லுது, உங்க மனசு எப்படி நடத்துறது, உங்க மனது எப்படி உங்களை விரும்புகிறது படியா அல்ல, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவ ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார். புத்தி சொல்றது கிடையாது. ஒரு நல்ல பரிசுத்தவான் தேவனுடைய சித்தத்தின்படி தன் வாழ்க்கையை நடக்கிற ஒரு மணமகன் உங்களுக்கு, அவன் ஒண்ணும் இல்லாம இருந்தாலும் நீங்க அவனை தாராளமா நம்பி கனம் பண்ணலாம். ஏன்னா அவன் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவனிடத்துல தேவ சித்தம் இருக்கிறது, அவனுக்குள்ள தேவ பலன் இருக்கிறது. உலகத்துல எல்லா பொருளும் அந்தஸ்து இருக்கும், ஆனா தேவன் மட்டும் இல்லையோ மாயை. மாயை. உன் மனது சொல்றபடி இல்ல. Do not listen to your mind. Very important. சிந்தனை சொல்றபடி இல்ல, உன்னோட அறிவு சொல்றதுபடி அல்ல. ஒருபோது நடவாதிருங்கள். ஒரு 10 நிமிஷம் காத்திருந்து ஜெபிக்கலாமா? இல்ல இல்ல. இப்ப அமேசான்ல ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க, 2 நிமிஷத்துல இப்ப முடிய போகுது. அதை எப்படியா ஆர்டர் பண்ணி என்ன செஞ்சிரு, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்களே என்ன நினைப்பீங்க, சரியான லூசு பாஸ்டர். லூசு பாஸ்டர் இவருக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. ஒரு 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 மாசம் பொறுத்து ஜெபம் பண்ண, வீடு கட்ட போறீங்களா, திருமணம் பண்ண போறீங்களா, டு நாட் ரஷ், டோன்ட் ரஷ். அங்க மாயை இருக்கா சத்தியம் இருக்கான்னு எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் உங்களை உணர்த்தும் பொழுதுதான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சுத்தி இருக்கிற எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாம் பெரிய ஞானி மாதிரி பேசுவாங்க. நல்லா கவனிங்க. சும்மா குறிப்பா இந்த திருமண விஷயத்துல பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் நாங்க இருக்கோம், நான் இருக்கேன், நீ இருக்கேன்னு சொல்லி கல்யாணம் முடிஞ்சு ராத்திரியிலேயே பொட்டி தூக்கிட்டு பறந்த ஆள் தான். அப்புறம் உனக்கு என்ன நடந்தாலும் வரவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உங்க வாழ்க்கை எப்பா உன் வாழ்க்கை நீ தான் பார்த்துக்கணும். இல்ல அப்படிலாம் சொன்னீங்களே, நான் இருக்குன்னு சொன்னீங்களே, அப்படி சொன்னா தான் நீ கல்யாணம் முடிப்ப. ஒருவனும் உதவி செய்ய முடியாது. வீடு, திருமணம், வேலை, வாழ்க்கையின் முக்கியமான பகுதியில் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மாயையிலே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர்களை நடத்துகிறபடி நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் இந்த உலகத்திலே ஜெயிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் முடிக்கிறேன். கர்த்தர் இந்த உலகத்துல மாயையில் உங்களை பின்பற்ற வைத்து உங்களை வஞ்சிக்கிறவராய் இராமல், கவனிங்க, கர்த்தர் உங்களை இந்த உலகத்தில் மாயையை பின்பற்றி வஞ்சிக்கிறவராய் இராமல் சத்தியத்தை பின்பற்றி உங்களை சுகமும் ஆரோக்கியமும் திருப்தி உள்ள தேசத்தில் கொண்டு நிறுத்தும்படிக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு. மத்திய 24 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. கள்ள கிறிஸ்துக்கள் வேதத்தில் சொல்லப்படுகிற ஃபால்ஸ் கிரைஸ்ட், ஃபால்ஸ் கிரைஸ்ட், துருபதேசம், நம்மை மாயைக்கு நேராய் நடத்துகிற கள்ள கிறிஸ்து இந்த உலகத்தில் உண்டு. அவர்கள் மாயையில உங்களை திருப்திப்படுத்தி வைப்பார்கள். fake way of forgiveness of sin. ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பு பெற்றுட்டோம் நம்பிக்கை கிடையாது. Are you sure உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை நீங்க உண்மையிலே உணர்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்டேன் என்று நீ உண்மையிலே உணர்கிறீர்களா? நான் பரிசுத்தமான்கிற உண்மையிலே அதை நீங்க உணர்கிறீர்களா? பிலீஃப் கிடையாது. பி ரியல் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அதுதான் உங்களை சத்தியத்துக்கு நேராய் நடத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவான் 17:17 வாசிக்கும் பொழுது, யோவான் 17:17 வாசிங்க. யோவான் 17:17 நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். sanctify them in truth. உங்க வாழ்க்கையை தேவன் எதற்கு நேராய் நடத்த வேண்டும் விரும்புகிறார்? நான் சத்தியத்துக்கு நேராய் நடத்த விரும்புகிறார். தேவனை பின்பற்றுகிறது சத்தியம், உண்மை.
அவர் ஆராதிக்கிறது உண்மையா இருக்கணும். அப்ரைஸ் பீ டு காட். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஒரு 2 நிமிஷம் நம்முடைய தேவனோடு நடக்கிற நம்முடைய வாழ்க்கை, தேவனுக்காய் நாம் படுகிற பிரயாசங்கள், தேவனுக்காய் நாம் செலுத்துகிற பலி, நம் தேவனுக்காய் நாம் செலுத்துகிறதான ஸ்தோத்திரம் ஆராதனை யாவை உண்மை உள்ளவளை கர்த்தர் மாற்றும்படி, கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாய், நம்முடைய வாழ்க்கை யாவற்றையும் சத்தியத்தில் நடத்தும்படி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கமான், ஒரு 2 நிமிஷம் உண்மையாய் ரிமனஷ் அரதினாமா கர்த்தரிடத்துல உண்மையாய் கேளுங்க. என் வாழ்க்கை மாயைக்கு நான் ஒப்பு கொடுக்காதபடி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை நடத்துங்கப்பா, சத்தியத்தில் என்னை நடத்துங்க ஆண்டவரே. சத்தியத்தில் முழு மனுஷனாய் மாற்றுங்க, பூர்ண புருஷனாய் என்னை மாற்றுங்கப்பா. எத்தனை பேர் கேட்குறீங்க? எல்லாம் வாலிப பிள்ளைங்களா கேட்குறீங்களா? வாலிப பிள்ளைங்களா உண்மையா கேட்குறீங்களா? இந்த நாள் நீ கேட்ட வசனத்தின்படி உங்களை முழுமையாய் மாற்றத்தக்கதாக do not lead your life in emptiness. God is calling you towards fullness of His blessings, fullness of His calling. Oh rabasheredere yesuve 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 vali satyam jeevan yesuve voli nityam jeevan yesuve vali satyam jeevan yesuve voli nityam devan yesuve vali satyam jeevan yesuve voli nityam devan yesuve vali satyam jeevan yesuve voli nityam devan. புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதான நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் துளைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதான நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் துளைத்தார். கல்வாரி மீது எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீது எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி. ஆமென். இயேசுவே வழி, இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே எங்களை மாயைக்கு ஒப்பு கொடுக்காதபடி நித்திய ஜீவனுக்கும் ஆண்டவரே உண்மையான சத்தியத்திற்கும் எங்களை நடத்தும்படிக்கு நீங்கள் மேல் பாராட்டி வருகிற அன்புக்காய் தயவுக்காய் உடைய வசனத்துக்காக நன்றியோடு வைத்து தைக்கிறோம். இவ்வளவு நாள் எங்கள் வாழ்க்கையை மாயிலை துளைத்தேனோ என்று எண்ணுகிற அளவுக்கு இருக்கிற எல்லா பகுதியிலும் தேவனுடைய கரத்தினால் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவதாக, சுகமாக்கப்படுவதாக. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் மாம்சத்துக்குரிய வாழ்க்கையும் தேவனை பின்பற்றுகிற ஒவ்வொரு ஜீவனுள்ள வாழ்க்கையும் நாங்கள் மாயையிலே பின்பற்றாதபடி நித்தியத்திலே சத்தியத்திலே நாங்கள் நிலைநிற்கத்தக்கதாக எங்களை மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிறோம். இருதயங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சிந்தனைகளை ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், பிரயாசங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியத்தை, சபை, எல்லைகளை இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, இந்த உலகத்தின் பிசாச, உலகத்தில் இருக்கிற அதிபதி ஆகிய சத்துருவானவன் ஏவாளை எப்படி ஆண்டவரை தந்திரமாய் வஞ்சித்ததை போல எங்களுடைய வாழ்க்கை வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி சத்தியத்திலே நாங்கள் மீட்கப்படும்படிக்கு உம்முடைய வசனத்தினாலும் உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய உண்மையான பலத்தினாலும் எங்களை நிறைத்திருக்கும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயமானதை செய்யுங்க. ஆராதனை பங்கு பெற்ற தேவர் ஒவ்வொருத்தரும் மீது தேவ கிருபை பூரணமாய் இறங்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விடுதலை, சுகம், ஆரோக்கியம், மேன்மை I proclaim unto them in the mighty name of Jesus. கிருபை சூழ்நிலை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இந்த வாரம் முழு நடந்து போற எல்லா பாதையிலும் கூட நடத்துங்க ஆண்டவரே. அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, பிரயாணங்களை ஆசீர்வதிங்க, திட்டங்களை ஆசீர்வதிங்க, ஆலோசனைகளை ஆசீர்வதிங்க. ஊழியத்தையும் ஆண்டவரே ஊழியத்தின் திட்டங்களையும் நிறைவேற்றி தரும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்வதாக எங்களை முழுமையை ஒப்பு கொடுக்கிறோம். மேகங்களை நடத்தட்டும்,
உடைய சமூகம் உங்கள் கடந்து செல்லட்டும். உங்க மகிமை எங்க பிறகே இருந்து பாதுகாத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய நன்மையின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கர்த்தரோடு இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Kindly send your offering to John Gladys, Cerilo, Indian Overseas Bank, IOB, account number 228001000010 243, IFSC code IOBA 0000571, GPA number 9659693279. Our church service timings: Sunday Tamil service 9:30 a.m., Sunday English service 7 a.m., Friday deliverance prayer 10 a.m., Sunday Hindi service 5 p.m. Loving children of God, for more details and your prayer requests, kindly contact to Pastor John Cerilo, Indian Pentecostal Church, IPC, 9/19, Thiruveedi Amman Koil Street, Mannurpet, Padi, Chennai 50.